எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு மனுஷனை மாற்றுகிறது எதுனா தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். கடந்த 7 மாதங்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை இது வரைக்கும் பாதுகாத்து சுமந்து ஏங்கி வைத்து தப்பி வைத்து உங்களை இது வரைக்கும் கனப்படுத்தி வந்தாரனாக்கா அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற வாக்கு மட்டும்தான். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாள் என்னோட நீங்கள் என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ நீர் எங்களோட பேசும் என்று சொல்லி 100க்கு அதிபதி ஆண்டோட சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்கார சுத்தமானவான் என்று சொல்லி பார்க்குறோம். ஒரே ஒரு வார்த்தை நம்ம சூழ்நிலை மாறும். ஒரே ஒரு வார்த்தை நமக்கு கடன் பிரச்சனைகள் மாறும். ஒரே ஒரு வார்த்தை குடும்பத்துக்கு சமாதானம் வரும். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்மளோட பேசுவாரனாக்கா நம்ம வாழ்க்கையே தலைக்கழியாக மாறும். தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஆவியானவரே, இந்த காலவேளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, நீர் என்னோட எங்களோட நீங்கள் பேச சித்தமாக இருக்கிறீரோ, என்ன வார்த்தை பேச சித்தமாக இருக்கிறீங்க எங்களோட நீங்கள் பேசப்பட வேண்டுமா செபிக்கிறோம். நாங்கள் கேட்டு விட்டுடாதபடி அதன்படி நாங்கள் நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேதத்திலேருந்து அநேக பேருக்கு அநேக வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. இந்த வார்த்தை அநேக பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஆபிரகாமுக்கு 99 வயசானும்போது போதுங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை அநேக பேர் பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க, அநேக டைம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆகும்போது ஆண்டவர் வெளிப்படுகிற காரியம் என்னென்னா, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். இவ்வளோ நேரம் நம்ம தேவனை ஆராதித்தோம். அதில் நம்ம அது பார்த்தோம் சர்வ வல்லவர் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆகும்போது ஏன் ஆண்டவர் வந்து ஆபிரகாமை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், ஆண்டவருக்கு 75 வயசில் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தாருங்க? 75 வயசில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி வானத்தின் நட்சத்திரங்களை போல உங்கள் சந்ததியை மாற்றுவேன்னு சொன்னது ஏறக்குறை 75 வயசு. ஆனால் ஆபிரகாமுக்கு 99 வயசில் ஆண்டவர் தரிசனமாகிறாரு. தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்கிறேன். ஆனால் 24 வருஷம் நம்ம வாழ்க்கை போல அந்த 24 வருஷமாக ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் அற்புதத்தை பார்த்து கொண்டு இருந்தான். ஆண்டவர் சொன்ன காரியம் என் வாழ்க்கையில் நடக்குமா, ஆண்டவரே நீ சொன்னிருக்கிற எங்கள் வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமாக பார்த்து கொண்டிருக்கா. ஒரு நன்மையும் காணப்படவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 24 வருஷம் ஆபிரகாம் காத்து கொண்டு இருக்கிறா, ஒரு நன்மையை காணவிடவில்லை, ஒரு அற்புதங்கள் காணவிடவில்லை, ஆண்டு சொன்னப்பட்ட ஒரு வார்த்தை நிறைவேறவில்லை. 24 வருஷம் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கண்டு ஆபிரகாம் செய்த ஒரே காரியம் தான் எல்லா நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நோக்கியிருந்தான். 24 வருஷம் ஒன்றுமே ஒரு அற்புதம் நடக்கலை. ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறவே இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் கண்டி ஆண்டவர் சொல்லியிருந்தா எங்கள் ஒய்ஃபை கேட்டிருப்பேன், எதனா ஆச்சம்மா, நல்ல விஷயம் இருந்துச்சாம்மா, ஒரு வருஷமா, ஒரு மாதமா, ஒரு வருஷமா, 1 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 24 வருஷமாக ஒரு அற்புதம் நடக்கலை. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்துறது முதலாவது வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தான் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்தினார். அந்த 24 வருஷம் அங்கலாப்ப ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி நான் சர்வ வல்லன்னு சொல்லும் போது அடுத்த வருஷம் 100வது வயசில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறினது. உங்களுக்கு 24 வருஷம் ஆபிரகாமை காக்க வைத்தது போல் நீங்கள் 7 வருஷமாக நீங்கள் காத்திருக்கலாம். அநேக நாட்கள் நீங்கள் ஜெபித்திருக்கலாம். அநேக காரியங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்து இது வரைக்கும் நடக்க முடியாத எல்லா காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனா உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார். இந்த 24 வருஷமாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த ஆபிரகாமுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னாக்கா, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் ஜெபித்த காரியங்களை நிறைவேற்கிற ஒரு மாதமாக காணப்படுகிறது. 7 மாதமாக ஆண்டவர் உங்களை அற்புதமாக அதிசயமாக ஆச்சரியமாக நடத்தினார். நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை செய்தார். ஆண்டவர் இது வரைக்கும் ஜீவனை கொடுத்து நம்மளை வாழ வச்சார். இந்த 8ஆம் மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நான் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்தின உடனே
அடுத்த ஆண்டே அற்புதம் நடந்தது போல இந்த சபை விட்டு போகிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுறா, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி உங்களை வெளிப்படுத்த போகிறார். இந்த மாசத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவராய் இருந்து உங்களை வழி நடத்த போகிறார். சர்வ வல்லவராய் இருந்து உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். சர்வ வல்லவராய் இருந்து உங்க வாழ்க்கையில முடியாத காரியங்களை முடிய செய்ய போகிறார். சர்வ வல்லவராய் இருந்து உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எதிர்பார்க்கிற எந்த நன்மையும் கிடைக்காது இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றேன்னா அந்த அற்புதம் நிச்சயமா இந்த மாசத்துல ஆண்டவர் தருவேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, எல்ஷடா என்றதுக்கு அர்த்தம் சர்வ வல்லமுடைய இந்த அகிலத்தை உலகத்தையும் உண்டாக்குனவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆபிரகாமுக்கு 99 வயசில் வெளிப்படுத்தி நான் சர்வ வல்லவன் என்று சொல்லி அடுத்த ஆண்டிலே 100வது வருஷத்தில் 100 வயசில் அவனுக்கு ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறினது போல இந்த சபையில் இந்த ஆளை விட்டு போகிறதுக்கெல்லாம் நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து இருக்கிறீர்களோ, என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் தத்தடிச்சு நிற்கிறீங்களோ, என்னென்ன காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, எல்லா காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் என்ன காரியம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க தெரியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு பண தேவை இருக்கும், ஒரு மனுஷனுக்கு வீடு தேவை இருக்கும், ஒரு மனுஷனுக்கு கார் தேவை இருக்கும், ஒரு மனுஷனுக்கு சுக தேவைப்பட இருக்கும். என்ன நோக்கத்தோடு என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கிறீங்களோ நான் உங்களை பார்த்து சொல்கிற ஒரே வார்த்தை, இந்த மாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவராக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறார். ஆபிரகாமுக்கு 99 வயசில் வெளிப்பட்டது போல இந்த நாள் உங்கள் சம்பத்தை விட்டு போகிறதுக்கு எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவராக உங்கள் வாழ்க்கையில் இருந்து கிரியை செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். நம்ம வாழ்க்கையில் முடியாத காரியங்களை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிற காரியங்களாக காணப்படுகிறார். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் முடியலன்னு நினைக்கிறீங்களோ சர்வ வல்லமுடைய தேவன் இந்த மாதத்தில் அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, உபாசம் எடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, இல்லை ஆண்டவர் என் வாழ்க்கையில் சொன்ன காரியங்கள் ஒன்றும் நிறைவேறல என்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, எதுதான் எங்கள் வாழ்க்கையில் சித்து என்று தெரியாமல் இருக்கிறீங்களோ, ஒருவேளை நான் என் வாழ்க்கை இப்படியே போயிடுமாறு நினைத்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வரனாக்கா, சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். சர்வ வல்லமுள்ள தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆபிரகாம் அந்த 24 வருஷத்தை நான் யோசிக்கும் போது ஒரு காரியங்கள் என்னன்னாக்கா, நம்ம 24 நாள் தாங்க முடியாது. ஒரு வருஷம் ஆண்டோட சமூகத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை காத்து கொண்டு இருக்க முடியாது. 24 வருஷமாக ஆபிரகாம் ஆண்டோர் சமூகத்தில் ஆண்டோர் சொன்னால் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அவமானங்கள் வந்திருக்கும், ஆபிரகாமை பற்றி குறை பேசியிருப்பாங்க. 24 வருஷமாக ஆண்டவர் சமூகத்தில் காத்து கொண்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரானாக்கா, அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கும் இந்த நாட்களில் அற்புதம் செய்வார். உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனோட பிள்ளைகளை எப்படி ஆபிரகாம் சர்வ வல்லமுள்ள தேவன் மாற்றுவாருனாக்கா, நீங்கள் 5-6 வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, வாசிங்கம்மா. இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஒரு நிமிஷம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர் என்று ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுவார்னாக்கா, அவர் சூழ்நிலை மாறப்படும், அவனுடைய பேர் மாறப்படும். அந்த மேருக்கு அர்த்தம் என்ன சொன்னால், ஆபிரகாம்னு சொல்லி மாற்றிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியார் இன்னொருத்தக்காரன்னா உங்கள் தரித்திரம் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றும். பழைய வாழ்க்கையை புது வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய நன்மையை பார்க்காத இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை நன்மை பார்க்க வைப்பார். இதுதான் பேர் மாற்றுற அர்த்தம். உங்கள் தரித்திரம் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றும். உங்களுடைய பலவீனம் உங்களை பலனாக மாற்றும். உங்கள் வாழ்க்கையில் முடியாத காரியங்களை முடிய செய்வார். தகுதி இல்லாதவங்க நம்முடைய வாழ்க்கையில் தகுதிப்படுத்துவார். பாவமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவார். இப்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பேர் மாற்றும் போது அவருடைய குணங்களை மாற்றுவார். அவருடைய எதிர்காலங்களை மாற்றி நம்மளை வழிநடத்த உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, முதலாவது ஆபிரகாமுக்கு தான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்தினார் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வார்த்தை சொன்னீங்கன்னா, நம்ம முன்புதாக்களை யாரெல்லாம் கூப்பிடுறோமோ அவருக்கு எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தினார் வேத காட்டுகிறோம். முன்பிதாக்களை யாரெல்லாம் சொல்லுவோம்னு சொன்னால், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இந்த 3 பேருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதித்து, நீ பல ஜனக்கூட்டமாகும்படி, கூட்டம் ஆகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. அப்போது இருங்க, ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தினார். ஈசாக்குக்கும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார்.
சர்வ வல்லமுள்ள தேவன் யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தினாரோ அவர் வாழ்க்கை மாற்றப்பட்டது, அவருடைய தரித்திரங்கள் மாற்றப்பட்டது. அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற காரியங்களை வந்து பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு, நம்ம புட்டி எட்டாத அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்க மேன்மைப்படுத்தார் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உணர்த்துறக்கு சொல்லுங்க. ஆபிரகாம், ஈசாக்கா, மற்ற உணர்த்துற யாக்கோபு. 35 அதிகாரத்தை எடுத்துங்க. ஆதியாகமம் 35 பாருங்க 10-11. இப்பொழுது உன் பேர் யாக்கோப்பு, இனி உன் பேர் யாக்கோப்பு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. போதுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யாக்கோப்புக்கு வெளிப்படுத்துகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி. நம்முடைய ஆராதிக்கிற நம் முன்பிதாக்களுடைய தேவன் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்புக்கு தேவன் 3 பேருக்கும் அவர் வெளிப்படுத்துகிறவர், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி. அருமையான தேவன் பிள்ளை, இந்த ஆபிரகாமுக்கு பேர் மாற்றினாரு, இந்த யாக்கோப்புக்கும் பேர் மாற்றினார். யாக்கோப்பை என்னன்னு அழித்தாருங்களா? இஸ்ரவேல். இஸ்ரவேல்ன்றதுக்கு அர்த்தம் ஜெயம் பெற்றவர்கள் என்று சொல்லி. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவாரானாக்கா நீங்கள் ஜெயம் பெற்று தான் வாழ போகிறீங்க. உங்கள் கஷ்டங்கள் மாறும், உங்களுடைய வேதனைகள் மாறும், உங்களுடைய கண்ணீர்கள் மாறும், உங்களுடைய பலவீனங்கள் மாறும். உங்களுடைய இருக்கிற எல்லா சூழ்நிலையை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றுறதுக்கு அவரால் கூடும். ஹல்லேலூயா. இது சர்வ வல்லமுள்ள தேவன். சர்வ வல்லமுள்ள தேவன்றதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம இவ்வளோ நேரம் பாடணும், நான் சும்மா அவுட்லைனாக உங்களுக்கு சொல்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவன்றதுக்கு அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4 காரியம் நான் சொல்கிறேன். இந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு அர்த்தம் 4 காரியம் காணப்படுது பைபிளில். இவ்வளோ நேரம் நம்ம பாடினோம் சர்வ வல்லவர், எல்ஷடாய் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி பாடினோம். ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்குக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்தினார். சர்வ வல்லவர் என்று சொன்ன அர்த்தம் என்னன்னாக்கா 4 காரியம் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். முதலாவது, த காட்ஸ் பவர். சர்வ வல்லவர்களுக்கு தேவனுக்கு அர்த்தம் என்னென்னா காட்ஸ் பவர், தேவனுடைய வல்லமை. நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் தான் நம்ம ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாக காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லவர்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. சர்வ வல்லவர்ன்றது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உடையவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்ம புத்தி கெட்டாத ஆசீர்வாதம், புத்தி கெட்டாத ஒரு நன்மை, புத்தி கெட்டாத நம்ம எந்த காரியத்தை நம்மளுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறாரோ அது சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற அவரை போல ஒரு தெய்வம் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்க சொன்னீங்கல்லாம் யோவானில் நீங்கள் அப்படியே பார்த்துங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1-11 ஒரு அற்புதம் நடக்குதாங்க. கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், தண்ணியை திராட்சை ரசமா. அருமையான தேவனுடைய இஸ்ரவேல் தேசத்துக்கு போக முடியாது ஆண்டவர் கிருபிச்ச அந்த இடத்துல ஆண்டவராக செய்த அற்புதம், அந்த ஜார் இன்னும் அங்கேயே இருக்கிறது. நாங்கள் தொட்டு பார்க்க முடிய ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். இஸ்ரவேல் தேசத்தில் கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றுக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தண்ணிக்கு ஒப்பிட்டு நான் சொல்ல முடியும். ஒரு தண்ணி நல்லதுக்கு யூஸ் பண்ண முடியும், கெட்டதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த கெட்டதை ஆண்டோட சமூகத்தில் வரும்போது ஒன்றுத்துக்கும் உதவாத அந்த தண்ணியை மற்றவங்க புரோஜனமும் இல்லை, மற்றவங்க டேஸ்ட் பண்ணுற, மற்றவங்களுடைய தாகத்தை தீக்குகிற ஒரு தண்ணியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுகிறது தான் நம்முடைய சர்வ வல்லமுடைய தேவன். நம்ம வாழ்க்கை எதுக்குமே புரோஜனட்டு இல்லாத இருக்கலாம், நம்ம வாழ்க்கை எதுக்குமே தகுதியற்றவங்களாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கை எதுக்கும் நன்மை செய்கிற காரியங்கள் இல்லாத இருக்கலாம், நம்ம வாழ்க்கை எதுக்குமே புரோஜனற்ற இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சர்வ வல்லவர் நம்மளோட வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால் மற்றுக்கு புரோஜனமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்மளை மாற்றுவார். மற்றவங்களுக்கு நம்மளுக்கு கண்ணி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை மாற்றுவார். நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியம் நம்மளால் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி மாற்றுகிறது தான் நம்ம சர்வ வல்லமுள்ள தேவனாக காணப்படுகிறார்.